Good morning to all. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. ஐயா நமஸ்காரம் ஐயா. morning. வணக்கம் ஐயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நமஸ்காரம். ஸோ நம்ம சத்குருசாரம் போயிடலாம். காலையில் சூப்பரான ஒரு மெடிடேஷன் முடிச்சு பண்ணோம், உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். நம்ம குரல் மட்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டு சத்குருசாரம் போயிடலாம். திருவள்ளுவர் படுத்துக்குங்க. அகவலில் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டுன்றாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையை வந்து தவத்தை நோக்கி பயணம் பண்ணோம்னா நமக்கான சரியான வேலைகளையும் நம்ம இந்த எல்லா உடல் அவர்த்திகள் மன அவர்த்திகள்லாம் வெளிப்பட்டு ஆனந்தமாக வாழலான்றதுக்காக தான் தவன்றதை வச்சுருக்காங்களே. ஸோ அதுதான் தவம் செய்கிறவர்கள் தான் அவர்களுக்கான வேலைகள் செய்கிறாங்கன்றது தான் பொருள். அதை நம்ம அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் நம்ம அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 120 லைன் இது குரல் வரைக்கும் பார்த்துட்டோம். அகவலில் 121 130 வரைக்கும் பார்க்கலாம். படிக்கிறேன். எல்லாம் வந்து மகாமந்திரம் மட்டும் ஒரு முறை சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓகே. 121 பொது உணரும் போதாலால் பிரீத்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. பொது உணரும் போதாலால் பிரீத்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. என்ன பொருள் புரிஞ்சுக்கலாம்? பொது உணர்வுனாக்கா அந்த திருச்சிற்றம்பலம் இடத்துக்கு பேரு பொது உணர்வுங்க. கரெக்ட் தான். பொது பொது. போதலால்னா அறிவு. போதம்னா அறிவு. போதமா? எஸ். ஸோ அதுதான் அதை தாண்டி வரங்க அருட்பெருஞ்சோதி தோன்றாது. அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. அந்த இடத்துல மட்டும் தான் அருட்பெருஞ்சோதி தோன்றும். அதை தாண்டி வர எங்கேயும் உங்களுக்கு அருட்பெருஞ்சோதியை நம்ம தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது. இறைப்பரற்ற வர எங்கேயும் இல்லைன்னு பொருள் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதுதான் பொதுன்றது வந்து எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது. அது வந்து பார்த்த ஒரு ஞானமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை வந்து இவங்க துஷ்டராக இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை. நம்ம மனிதர்களில் பிறந்த அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கிறது தான் வந்து அது பொது. அது எல்லாருக்கும் பொது, சமம். அங்கே எந்த பாகுபாடும் கிடையாது. அந்த இடத்துல மட்டும்தான் இறைவன் வந்து வெளிப்படுறாங்க. அதுதான் வந்து உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலன்றாங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக நெற்றி புருவத்தில் இருக்காங்க. அதுதான் புருவமத்தி. அந்த புருவமத்தி தான் பொதுன்றாங்க. அதுதான் ஞானபூரணம். அது ஞானபூரணம் இறங்கக்கூடிய இடம். அவங்க வந்து எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த வெற்றுமே கிடையாது. உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்குமே பொதுவானதான் இருக்கு. ஸோ அதனால தான் இறைவன் வந்து ஒருவர்ன்றதை சொல்றாங்க. அந்த இறைவன் அங்கே தான் விளங்குறாங்கன்றது சொல்றாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் அதை உணர முடியும், வேற எங்கேயும் உணர முடியாதுன்றதை நம்ம பொருள் எடுத்துக்க முடியும். பொது உணரும் போது ஆளால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. அதுக்கு அடுத்த குரல் போயிடலாம். உளவினில் அறிந்தால் ஒழியமற்று அழைக்கின் அளவினில் அளவா அருட்பெரும் ஜோதி. உலகதாங்க இறைவனை வந்து உலகதான் அறிய முடியும். பகிரங்கமாவோ அல்லது அடக்கியோ அல்லது அதை வந்து எந்த ஒரு இதுலயும் போயிட்டு இறைவனை போய் நம்ம அறிய முடியாது. உலகாக அறிந்து அதனோட வந்து இணைஞ்செய்யணும். அதுல வந்து இறைநிலைன்றத வந்து இறைவன் அப்படின்ற நிலையை வந்து நம்ம அடையணும். இறைவன் என்ற நிலையை அடையிறது தான் அதுல முக்கியமானது. இறைவன் வேற ஒன்றாவும் இல்லை, அது ஒரு தனியாகவும் அதை எதுவும் பிரிச்சும் எடுக்க முடியாது. உலகமாக அது உணர்ந்து அந்த இறைவனோடு நம்ம இணைஞ்சிக்கணும். கண்டிப்பா. அந்த உழவு பகர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உழவுன்றத வந்து ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது. ஸோ உழவுன்றது வந்து ஒரு அவங்களுக்கு ஒருத்தர் தெரியாம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு உழவு பகர்றது. அதே மாதிரி நமக்குள்ள இறைவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம உழவுன்றது வந்து அந்த ரகசியம் எங்க இருக்கு, அந்த ஆற்றல் எங்க இருக்கு தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு இரும்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இரும்பு அவ்வளவு வலிமையா இருக்கும். நம்ம கையோட வளைக்கவோ உடைக்கவோ ஷேப்பை மாற்றவே முடியாது. அதை நல்லா பழுக்க வச்சிருந்தோம்னா என்ன பண்ணலாம்? ஈஸியா நம்ம அதை ஷேப் மாத்திடலாம். அதே மாதிரி நம்ம புருவமத்தில் இருக்கிற அந்த பேராற்றலை வந்து நம்ம உணர்றதுக்குன்றது வந்து அந்த உணர முடியாத ஒரு பேராற்றலா இருக்குது. அதை உணர்றதுக்கான அந்த மனம் பக்குவப்பட்டு நம்ம இந்த உடல் வந்து அதுக்கான சப்போர்ட் பண்ணி ஒரு தவ வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா கண்டிப்பா வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் சரியா இருந்ததுன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல இறைப்பேராற்றலை பார்க்கலாம். அதை வந்து அறிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அது அறிய முடியாத விஷயமா இருந்தாலும், அளக்க முடியாத விஷயமா இருந்தாலும், இந்த தவப்பயிற்சி மூலியமா அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ம். அது கருத்து பலமா கொள்ள போயிடலாம். அறிஞ்சிக்கணும், உழவா அறிஞ்சிக்கணும். அது 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 அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட இதா பிடிபடாது. அந்த பிடிபடாத அந்த பொருள் வந்து கண்ணுக்கு தெரியாத பொருளா இருக்குது, பிடிபடாத பொருளா இருக்குது. அத்தகைய பொருளை வந்து உழவாதான் அறிஞ்சு அதனோட இணைய முடியும், இல்லாட்டினா அது கூட இணைய முடியாது. கண்டிப்பா 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 கண்டிப்பா. அந்த உழவான்றது வந்து நம்ம வந்து அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப பொறுமையாவும் அமைதியாவும் நிதானமாவும் அதை கவனிக்க ஆரம்பிக்கிறதுன்னு ஐயா, தியானம் பண்றது மூலியமாவோ தவம் பண்றது மூலியமாவோ அன்பு மையமா இருக்கிறது. ஸோ அன்பு கருணை இல்ல தியானம் தவம் தான் அதுக்கான அந்த உழவுன்றது வந்து நம்ம அந்த அந்த உழவு பார்த்தையே தெரிஞ்சுக்கிறது வந்து என்னன்னா அந்த ரகசியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான கூறுகள் அது. அதுதான் தவத்தின் கூறுகளா இருக்கு. ஆமாங்க. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, என்னையும் பணி கொண்டு இரவா வரம் அளித்து அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி. என்னையும் பணி கொண்டு இரவா வரம் அளித்து அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி. என்னையும் பணி கொண்டுன்றது வந்து தவத்தை தான் சொல்றாங்க. பணின்றது தவம் தான். இந்த நம்மளுடைய ஆழ்நிலை, அதாவது நம்மளுடைய மனம் வந்து அமைதியாகி சைலண்ட்ல போய் ஜீரோவுக்கு மாறுவது தான் இடம் நமக்கு பிடிபடும். என்னையும் பணி கொண்டு இரவா வரமளித்து அன்னையில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு திறமையானவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ரொம்ப ஒரு ரொம்ப பயங்கரமா இருக்கிறதுல ரொம்ப திறமையானவங்களுக்கு திறமை, சமர்த்தியம், அறிவு, துணிவு இது மாதிரி இருக்கிற எல்லா குணமும் இருக்கிறவங்க தான் அது கிடைக்கும். அந்த இறைப்படத்துல பார்க்க முடியும். அப்படி கிடையாது. எனக்கு வந்து பெரிய பணி கொடுத்துருக்கீங்க இதை உணர்றதுக்கு அப்படின்றத உணர்ந்து யாரெல்லாம் அதை தரிசனம் பண்ணி யாரெல்லாம் தவ வாழ்க்கையில வாழ்றாங்களோ அத்தனை பேருக்குமே அந்த ஒரு பணி இதை வந்து அதுதான் தவம் செய்வார், தன் கர்மம் செய்வார். கர்மம்னா வேற பணி. எஸ், என்னையும் பணி கொண்டு அந்த இடத்துல அதுக்கும் இந்த குறளுக்கும் மேட்ச் ஆகுது. அப்படி நம்ம திருவள்ளுவர் கர்மம் அப்படின்றது என்ன அர்த்தம்னாக்கா, கர்மம்னா உயிர்னு அர்த்தங்க. தன்னுடைய உயிரை வந்து உணர்ந்து உயிரை வளர்க்கறதுக்கு உண்டான வழியை செஞ்சுக்குவாங்க. இறந்து போனவங்க என்ன சொல்லுவாங்க, கடைசியா கர்மாதி முடிச்சிடுது, அவங்க கர்மம் முடிச்சு போச்சு அப்படின்றாங்க. அப்ப அவங்க இயக்கம் முடிஞ்சிச்சு, அவங்க செயல் முடிஞ்சிச்சு, அவங்க இல்ல அப்படின்ற இயக்கத்தை வந்து வளர்க்கறதுக்கும் அதே வார்த்தையை இவர் உபயோகப்படுத்துறாரு. தம் கர்மம் அப்படின்றது தன்னுடைய உயிரை வளர்க்கறது அப்படின்ற ஒரு இடத்த தான் ஐயா பயன்படுத்துறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து உயிரை வளர்க்கறதுக்கான வேலை தான், அந்த உயிருக்கு ஒத்தது செய்வார் வேலை தான். அதே மாதிரி எண்ணெய் வந்து எண்ணெய்ன்றது இந்த உலகத்துக்கு அத்தனை மனிதர்களுக்கும், அதாவது ஸ்பெஷலா மனிதர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் கிடையாது, மனிதர்களுக்கு மட்டும். என்னை பணி கொண்டு எனக்கு இறைவா எனக்கு ஒரு பணி கொடுத்துருக்கீங்க இந்த தவத்தை வாழ்றதுக்கு. என்னை பணி கொண்டு இரவா வரமளித்து எனக்கு இந்த தவ வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு இரவா வரம் பெற்றிருப்பான்னு எனக்கு ஒரு பணி கொடுத்துருக்கீங்க. அந்த பணியை நான் சிறப்பாக செய்யறேன். அது மூலியமா எனக்கு அருப்பம் ஜோதியே எனக்கு நீங்க தரிசனத்தை கொடுக்குறீங்கன்ற பொருள் எடுத்துக்கலாங்களா? அது கரெக்டா இருக்கும். கரெக்டான தகுதியான இது வந்து எனக்கு வந்து ஒரு திறமையானவர்களுக்கு, சாமர்த்தியமானவர்களுக்கு, அறிவானவர்களுக்கு அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே அது பொதுவாக தான் இருக்குது. அதனாலதான் அது பொதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுன்ற இடம் தான் இறைவன். அந்த திருச்சிற்றம்பலத்துக்கு பேர் பொது. அந்த பொதுன்ற இடத்துல வந்து 5 புலன்கள் இணையுது. மெய்வாய், கண்மூக்கு, அப்படின்னு சொல்லி 5 புலன்களும் போய் இணையஞ்சு அந்த இடத்துல தான் நம்ம வந்து அதெல்லாம் உணர்றோம். நம்மளோட உலக செயல்கள் எல்லாம் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், செயல்படுறோம். அதே மாதிரி 5 புலன்களும் நமக்கு அதுல நமக்கு உதவியா இருக்குது. ஓகே 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 ஓகே. அடுத்த குறள் போனாங்களா? ஓதி ஓதாமல் உறவு எனக்கு அளித்த ஆதியிரு இல்ல அருட்பெரும் ஜோதி. ஓதி ஓதாமல்னா மௌனம். ஓதுறோம், ஓதாமலா இருக்கிறோம். மௌனத்துக்கு பேரு அது அந்த இது சீக்கிரட்டா அவர் சொல்றாரு. ஓதாமல் பிரபு எனக்கு அளித்த உறவு, இறைவனோட உறவு கிடைக்கும். அப்பதான் பூரண மௌனத்துல மனம் கடந்த நிலையில செல்லக்கூடதான் உங்களுக்கு வந்து இந்த பேராற்றல் கிடைக்குது. இறைநிலையா நம்ம அதுல போயிட்டு கலக்கிறோம். அதே சேம் ஃபார்முலாவும் நம்மளும் ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம உரிமனம் கடந்த நிலையில தவத்துக்கு ஃபாலோ பண்ணோம்னா நமக்கும் அது கிடைக்கும்ன்ற பொருள் தான் இது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ கடைசி குறள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடைசி குறள், படி அடி வான்முடி பற்றினும் தோன்றா அடிமுடி எனும் ஓர் அருட்பெரும் ஜோதி. படி அடி வான்முடி. படி அடி வான்முடி. ஆகாயம் அப்படின்றது வந்து உயிர், முடி அப்படின்னு சொல்றாரு. அத
ம் ம் ம். படியடி வான்முடி பற்றினும் தோன்றா தோன்றா. அடிமுடி எனப்போல் அருட்பெருஞ்சோதி. ம் இறைநிலை என்றதை வந்து நம்ம ம். அடையிறதுக்கு வந்து ம் அந்த இந்த வாசகங்கள்லாம் உபயோகப்படுத்துறாங்க. ம் இப்ப ம் ம் அடி முடி படி ம் ம் ம். இந்த மாதிரி வாசகங்கள்லாம் உபயோகப்படுத்துறாங்க. ஸோ இந்த ஆகாயம்ன்றது வந்து முடி மாதிரி இருக்கு, மண்ன்றது வந்து மண் வந்து அது வந்து அடின்றது. நடுவில் பார்த்தீங்கன்னா காற்று, நெருப்பு, நீர் இந்த தத்துவங்கள் எல்லாம் கலந்து தான் ஆகாய நிலை இருக்கு இல்லைங்களா? ஸோ இவ்வளவு பெருசா நிலையே நம்ம அடியாதுதான் முடியும். ஆகாயத்துக்கு அடி எது முடியாதுன்னு நம்ம பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது. ம் 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 ம். அடியாதுதான் முடியாதுதான். இதை வந்து அவரா தான் எல்லாமே இருக்காரு. இந்த இந்த அடியும் இருக்கிறதும் அவர் தான், முடியும் இருக்கிறதும் அவர் தான். அவரை நம்ம பார்த்து அவ்வளவு பெருசா நம்ம வந்து அளந்து பார்த்து அது தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாத ஒரு பொருளா இருக்கு. பட் அது இருக்கிறதே அதுவா தான் இருக்கு. ஆமா. ஸோ முதலும் அதுவா தான் இருக்கு, முடிவும் அதுவா தான் இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும்னு முற்பட முடியும். அது தெரிஞ்சுக்கணும் முற்பட முடியும்னா அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆசையறிமீன் ஆசையறிமீன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஈசனும் ஆசை அறிவன். ம் உளவினில் அறிந்தால் மற்றடைய அளவினில் அளவாம் அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாரு இல்லையா? உளவாதான் அந்த இறைவனை வந்து நம்ம கலக்க முடியும். கண்டிப்பா அடி கண்டிப்பா. அடி வாசி பற்றி தோன்றால் அடிமுடி எனமோர் அருட்பெருஞ்சோதி. அது மாதிரி தான் தெரிஞ்சுக்க முடியும். எஸ், நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்ப இந்த மாதிரி போயிட்டு நம்ம வந்து அதை இப்படிதான் இருக்கு, நான் சயின்ஸா தெரிஞ்சுக்க போறேன், நான் வந்து அடிமுடி இறைவனை கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும், இல்ல ஒரு வார்த்தையை கேட்டு தான் ஆகணும்னு பார்க்காம, திருச்சிற்றம்பலத்துல இருக்கிற அந்த உழவா நீங்க வந்து நமக்குள்ள தவ வாழ்க்கையை வாழ்ந்து 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 பார்க்க போல அது உள்ள வந்து உள்ள ஒளி இருக்கு. அந்த ஒளியை வந்து நமக்குள்ள உயிர் ஒளியா இருக்கு இறைவன்றதை நம்ம உணர முடியும். அது அதனுடைய பலனை வந்து நம்ம லைஃப்ல நம்ம வந்து தேகத்தோடய அனுபவிச்சு பார்க்க முடியும். இப்ப எப்படி நம்ம வந்து அன்பை வெளியே காட்டுங்க ஐயா, உங்க மேல நான் அன்பா இருக்கேன் வெளியே காட்டுங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் குழந்தை மேல பாசமா இருந்தாலும் அந்த பாசத்தை நம்ம வெளியே காட்ட முடியாது. ஸோ நம்ம நல்லா உணர முடியும். அதை ஃபீலிங் கண்டிப்பா உணர முடியும். ஒரு ஒரு அன்பு, பாசம், கருணை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியில ஷோ பண்ண முடியாது, உணர முடியும். அதே மாதிரி தான் நமக்குள்ள உணர்ந்து நம்ம அனுபவிச்சு பார்க்கக்கூடிய பேராற்றலா இறைவன் இருக்கு. அந்த இந்த தேகத்தோடய உணர முடியும். அதை வந்து நம்ம அளந்து பார்க்கறதோ, அந்த வெளியில ஷோ பண்றதோ, அது ஒரு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற விஷயம் கிடையாது. அதை உணர்ந்து அதை நெகிழ்ச்சியோட அனுபவிக்கக்கூடிய விஷயம். சரிங்க ஐயா, நீங்க அப்படியே குரல் ஒரு தடவை படிச்சுட்டு கிளாஸ் நிறைவு பண்ணலாம். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து படிச்சிடலாங்களா? பொது உணர்வு பொது உணர்வு பொது உணர்வு உணரும் பொது உணர்வு உணரும் பொது உணர் உணரும் போது அலால் பிரித்தே பொது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. உளவினில் அறிந்தால் உளவினில் அறிந்தால் ஒழியமற்று அழைக்கின் ஒளியமற்ற அழைக்கின் அளவினில் அளவா அருட்பெரும் ஜோதி. அளவினில் அளவா அருட்பெரும் ஜோதி. என்னையும் பணிகொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி. அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி. ஓதி ஓதாமல் உறவு எனக்கு அளித்த ஆதி ஈறு இல்ல அருட்பெரும் ஜோதி. ஆதி ஈறு இல்ல அருட்பெரும் ஜோதி. படியடி வான்முடி படி அடி வான்முடி பற்றினும் தோன்றா அடிமுடி எனும் ஓர் அருட்பெரும் ஜோதி. அடிமுடி எனும் ஓர் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய சனிக்கிழமை ஒரு மணி நேரம் தேவ பயிற்சியில பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி, இறைவனுக்கும் நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தேங்க்யூ டு ஆல்.